இந்த வீடியோவில் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் யாருக்கு மற்றும் பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம். முதலில், திருமணத்திற்கு முன் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி பார்ப்போம். செவ்வாய் இரத்த சம்பந்தமானவர். செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களையே செவ்வாய் தோஷம் பெற்றவர்களாக கூறப்படுகிறது. பொதுவாக லக்கினம், சந்திரன், சுக்கிரன் முதலியவற்றுக்கு 1, 2, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷ ஜாதகமாக கருதப்படும். அதையடுத்து, ஆண் ஜாதகருக்கு லக்கினம் அல்லது சந்திரனுக்கு 1, 7, 8 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் பெண்ணிற்கும் அதே இடங்களில் செவ்வாய் இருக்குமாறு திருமணம் செய்வது நல்லது. அதேபோல 4, 12 ஆகிய எந்த இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் அதே அமைப்புடைய ஜாதகரோடு திருமணம் செய்யும்போது தாம்பத்திய வாழ்வு சிறக்கும். இத்தகைய திருமணங்களே சிறப்பாக இருக்கும். இதன் விஞ்ஞான உண்மை என்ன என்று இப்போது பார்ப்போம். ஜாதகத்தில் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இரத்த சோகை, இரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் குறைதல், இரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகரித்தல் போன்ற இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதுண்டு. இதற்கு என்ன வழி உள்ளது என்று பார்ப்போம். ஜோதிடத்தில் செவ்வாய் இரத்தத்திற்கு உரியவர் என்பதால்தான் செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய்க்கிழமையில் இரத்த தானம் செய்யும்போது செவ்வாய் தோஷத்தின் வீரியம் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இப்போது தோஷம் யாருக்கு கிடையாது என்று பார்ப்போம். கடகம் அல்லது சிம்ம லக்கினம் கொண்டிருந்தால் அவருக்கு செவ்வாய் எங்கு அமைந்திருந்தாலும் தோஷம் கிடையாது. சிம்மம் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமாக கருத முடியாது. செவ்வாய் கிரகம் குரு அல்லது குரு உடன் சம்பந்தப்பட்ட பார்வை இருந்தால் தோஷமாக கருத முடியாது. செவ்வாய் தனது நட்பு வீடான சிம்மம், தனுசு, மீனம் வீட்டில் அல்லது உச்ச வீடான மகரத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் தனது நீச்ச வீடான கடத்தில் இருக்க தோஷம் கிடையாது. செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பின் தோஷம் கிடையாது. செவ்வாய் 2ஆம் இடத்திலிருந்து அந்த 2ஆம் இடம் புதனின் வீடாக இருப்பின் செவ்வாய் தோஷம் இல்லை. இப்போது செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் என்ன என்று பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமானின் திருவருளைப் பெறுவதால் அங்காரக தோஷத்தால் திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு வஸ்திரம் மற்றும் சிவப்பு மலர் வாங்கிக் கொடுப்பது நல்லது. முருகனுக்கு 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து நெய் விளக்கு ஏற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து வர செவ்வாய் தோஷம் நீங்கும். முருகன் கோயிலுக்கு வெட்டி வேர் மாலை வாங்கி கொடுத்து வணங்கி வருவது நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் பன்னீர் பாட்டிலை முருகன் கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து வர செவ்வாய் தோஷம் நீங்கும்.